கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதேபோல பெரம்பூர் தொகுதியில் தாவிக தலைவர் விஜய் ஆகியோர் ஏறத்தாழ ஒரே நேரத்தில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், நம்ம பெரம்பூர்ல தாவிக தலைவர் விஜய் மனு தாக்கல் செய்திருப்பதை பார்த்தோம். மாற்று வேட்பாளராக யார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? அதே போல விஜய் திருச்சி கிழக்குல ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதாகவும் தகவல் இருக்கிறது. என்ன விவரம்? நிச்சயமாக ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அதே போல அதற்கு மாற்றாக தற்பொழுது பெரம்பூரில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேசர்பாடியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா அவர்களை சந்தித்து தன்னுடைய முதல் தேர்தல் வேட்புமனுவை விஜய் அவர்கள் தாக்கல் செய்து தற்பொழுது இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக. அதே போல விஜயனுடைய மாற்று வேட்பாளராக இந்த பெரம்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் மாற்று வேட்பாளராக தன்னுடைய வேட்புமனுவை தற்பொழுது இதே பகுதியில் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சரை பொறுத்தவரை திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2011, 2016, 2021 ஆகிய தேர்தல்களை தொடர்ந்து தற்பொழுது நான்காவது முறையாக தான் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னதாக அவருக்கு 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்துதான் 2026 தேர்தலில் திமுக சார்பில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்து தற்பொழுது நாளை முதல் அவர் திருச்சியில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 70,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல விஜயை பொறுத்தவரை 2 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார். பெரம்பூர், சென்னையை மையப்படுத்தி பெரம்பூர் தொகுதியிலும், அதே போல மத்திய தமிழகத்தை மையப்படுத்தி திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான அறிவிப்பை நேற்றைய தினமே அவர் வெளியிட்டிருந்தார். 2 தொகுதிகளிலுமே பொறுத்தவரை சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை சிறுபான்மையினர் தலித் மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல முதன்முறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். 35 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய உறுப்பினர்களாக 45,000க்கும் மேற்பட்டோர் இருப்பதாக கட்சியினுடைய நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பெரம்பூர் தொகுதியை மையப்படுத்தி விஜய் தன்னுடைய முதல் வேட்புமனுவை தாக்கல் செய்து இன்றைய தினம் 5 இடங்களில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னையில், வட சென்னையில் 2 தொகுதிகளிலும், அதே போல மத்திய சென்னையை மையப்படுத்தி 2 தொகுதிகளிலும் தன்னுடைய தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக திமுகவில் தொடர்ந்து களப்பணியாற்றி வரக்கூடிய நபர். பல்வேறு தேர்தல்களிலும் போட்டியிட்டிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 4வது முறையாக தற்பொழுது தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். ஒரே நேரத்தில் திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலினும் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக ஒரே நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2 நபர்களும் 2 முதலமைச்சர் வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2 நபர்களுமே நேரடியாக தங்களது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். விஜய் தன்னுடைய பரப்புரையை இன்னும் 1 மணி நேரத்தில் பெரம்பூரில் இருந்து மேற்கொள்ள இருக்கிறார். பெரம்பூர் மக்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வடசென்னைக்கு தேவையான தீர்வுகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை ஏற்கனவே அவர் பல இடங்களில் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே போல இங்கு குறுகிய சாலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுக்கான அடித்தட்டு பிரச்சனைகள் எல்லாம் மேற்கோள் காட்டி தன்னுடைய பரப்புரை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திருச்சி செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் திருச்சியை மையப்படுத்தி தன்னுடைய பரப்புரை மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தன்னுடைய பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்ள இருக்கிறார். விஜயை பொறுத்தவரை பெரம்பூர் தொகுதியில் தன்னுடைய முதல் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி தமிழர் நேரடியாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். விஜயனுடைய வேட்புமனுவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவருடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அதே போல வங்கி கணக்கு விவரங்கள், தன்னுடைய சுய விவரங்கள் எல்லாம் நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அதிகாரி முன்னிலையில் உறுதிமொழியாக படித்திருந்தார். அதற்கு பிறகாகத்தான் அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் தன்னுடைய பரப்புரையை பெரம்பூரில் இருந்து விஜய் தொடங்க இருக்கிறார்.